ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம தமிழ் குக்கிங் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா வெஜ் சாண்ட்விச் தான் பார்க்க போகிறோம். இது ஸ்கூல்லேருந்து குழந்தைங்க வீட்டுக்கு வரும்போது சாயந்தரமாக செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபிங்க. இது வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்து செய்கிறனால வெஜிடபிள்ஸ் சாப்பிடாத குழந்தைங்க கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் நம்ம சீஸ்லாம் சேர்த்து செய்கிறனால குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. ரொம்ப சீஸியாக க்ரீமியாக இருக்கக்கூடிய ரெசிபிங்க. அது ரொம்ப அருமையாகவும் இருக்கும். இதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ் குக்கிங் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். முதல்ல ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் சூடானோனையும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயத்தை, பெரிய வெங்காயத்தை குட்டியாக நறுக்கி இந்த மாதிரி பொடுசாக நறுக்கி வச்சுக்கோங்க. இதை நல்லா வதக்கிட்டு இது கூட ஒரு பச்சை மிளகாயை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. இது கூட ஒரு தக்காளியை இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு குடமிளகாயை குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறம் நீங்கள் என்ன வெஜிடபிள்ஸ் சேர்க்க ஆசைப்பட்றீங்களோ அதை இந்த மாதிரி குட்டியாக சேர்த்துக்கோங்க. நான் பீன்ஸும் கேரட்டும் குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். கூடவே இதுக்கு தேவையான உப்பும் சேர்த்து நல்லா வதக்குங்க. காய் நல்லா வெந்து வரணும். இப்போ இது கூட 3 பல் பூண்டை இந்த மாதிரி பொடுசாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா வெந்து வரணும். இப்போ 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸ் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு க்ரீன் சில்லி சாஸும் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸும் சேர்த்துக்கோங்க. இந்த சாஸ் எல்லாமே உங்ககிட்ட இருந்தால் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் ருசியாக இருக்கும். காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1/4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதுவும் நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா சிம்லேயே வச்சு நல்லா வேக வச்சுக்கோங்க. இது எல்லா மசாலாவும் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட ஆரிகானோ இருந்துச்சுன்னா இதில் லேசாக தூவி விடுங்க. அது இன்னும் சுவையை கொடுக்குங்க. ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரியே சாண்ட்விச் ருசியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இதை ஒரு ஓரமாக வச்சுட்டு ஒரு பவுலில் 3 முட்டை எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு பச்சை மிளகாயை நல்லா பொடுசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு பூண்டை குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு, 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நல்லா எல்லாம் கலந்து வரணும். நல்லா ஒயர் விக்ஸ் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட காரத்துக்காக இன்னும் சுவையை கூட்டுறதுக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளும் சேர்த்து கலந்து எடுத்து ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. இப்போ தோசைக்கல்லை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் ப்ரெட்டை இந்த மாதிரி டிப் பண்ணி 2 ஸ்லைஸாக இந்த மாதிரி செய்யுங்க. ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் திருப்பணும். அதுக்கு மேலே கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க. இல்லைன்னா வாசனை இல்லாத ரீஃபண்ட் ஆயில் எதுனாலும் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், ஒரு சைடு நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ 2 சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருந்த வெஜிடபிள்ஸை கொஞ்சமாக இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இதுக்கு மேலே துருவி வச்சுருக்க சீஸ் சேர்த்துக்கோங்க. சீஸ் சேர்த்தா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி செய்யுங்க. இப்போ ஒரு ப்ரெட்டை எடுத்து இன்னொரு ப்ரெட்டு மேலே இந்த மாதிரி லைட்டாக அமுக்கி சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷம் 2 சைடும் பிரட்டி எடுங்க. அதிக தீயில வச்சிடாதீங்க, கருகிடும். சிம்மில் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். பாருங்கள் எவ்வளோ சூப்பரான சீஸியான
சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. அதே மாதிரி ரெண்டு ஸ்லைஸாக இந்த மாதிரி செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இது சூடாக சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்குங்க. குழந்தைங்க லஞ்ச் பாக்ஸ்க்கு கேட்டாலும் இது நம்ம லஞ்ச் பாக்ஸ்க்கும் கட்டித்தரலாம். பாருங்கள், சூப்பராக வெஜிடபிள்ஸோடு ரெடி ஆயிடுச்சு. வாவ், சீஸியான வெஜ் சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.